அம்மி 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 மிதித்து அருந்ததி முகம் பார்த்து ஒரு குலமகள் வீட்டுக்குள்ள கொண்டு வரும் சீதனம் முட்டி முட்டி. மேடம், நீங்க தப்பா நினைக்கிறீங்கன்னா நான் ஒன்று சொல்லலாமா? என்னடா திருட்டு பேர சொல்லி தர. இல்ல மேடம், நானும் என் அண்ணனும் சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நகையை நாங்க களவான் இருக்கோம். நீங்க வந்து ஈஸியா தூக்கிட்டு போறேன்னு சொல்லுவிய. அதான் நம்ம பேசி சரி பாதியா பிரிச்சுக்கலாம்ல, அதான் கேக்கேன். ஓஹோ, கதை அப்படி போதா? சரி, இப்ப நீ பிரிச்சா எவ்வளவு கொடுப்ப? பிரிச்சா உங்களுக்கு பாதி எனக்கு பாதி, பிப்பிட்டு எடுத்துக்கோ மேடம். ஏன்டா திருட்டு பயலே, அப்படிலாம் உன் இஷ்டத்துக்கு 50-50 எல்லாம் எடுக்க முடியாது. வேணா நான் 60 எடுத்துக்குதேன், உனக்கு 40 தரேன். என்ன டீல் ஓகேவா? மேடம், கொஞ்சமாவது இந்த திருட்டு பசங்களை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நானும் பாதி எடுத்துக்கணும், என் அண்ணனும் பாதி எடுத்துக்கணும். நீங்க கொடுக்குற அந்த 50ல தான் நாங்க பாதி எடுத்துக்க முடியும். உங்க ஒரு ஆளுக்கே 60% கொஞ்சம் ஓவரா தெரியல உங்களுக்கே? ஏன்டா வழக்கண்ண, வீர விஞ்ஞானம்லாம் பேசுறது இருக்கட்டும், ஒரு குடும்பமே வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. அந்த குடும்பத்தை சமாளிக்கணும், உன் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கு, அதையும் கிளியர் பண்ணணும். சொல்ல போனா இதுல ரிஸ்க் ரொம்ப அதிகம் எனக்கு தான். அதனால நான் 60 கேட்டதுக்கே நீ வந்து சந்தோஷப்பட்டிருக்கணும். நீ ரொம்ப ஓவரா பேசிய, சரி இல்லையே? எஃப்ஐஆரா? சரி மேடம், நீங்க வந்து 60 வச்சுக்கோங்க. எனக்கு கூட பங்கு வேணாம், என்னை விட்டா போதும் ஜாமி. அது சரி, ஏதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம். இப்ப மூட்டு வரியா? ஏன்டா வளர்க்கண்ண, உனக்கு என்ன வெத்தலை பக்க வச்சு ஆரத்தி எடுக்கணுமா? சி, வந்து உட்காரு. உன் கூட்டல இந்த உட்காந்துருக்கான் பாரு, அவங்க கூட போய் உட்காரு. உட்கார்றதெல்லாம் இருக்கட்டும் மேடம், அந்த பங்கு. ஓ, நீ வேற பங்கு கேட்டல? கான்ஸ்டபிள், அந்த லத்தியை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. ஐயோ மேடம், அடி வாங்குற அளவுக்கு அந்த பாடியில தெம்பு மேடம். நான் ஒரு வாரமா போய் குத்த வச்சுட்டு வாழ விடுங்க மேடம். அந்த பயம் இருக்கட்டும், மூடிட்டு பேசாம உட்காந்துருக்கணும், புரியுதா? அப்படி முடியல அப்படின்னா உன் கூட்டாளி கிட்ட கேளு, சொர்ணா காட்டி எப்படி இருந்ததுன்னு. கான்ஸ்டபிள், இந்த நகை தொலைச்சவங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, அவங்க நகை கிடைச்சிருச்சுன்னு. அப்படியே ஸ்டேஷனுக்கு வந்து கையெழுத்து போட்டு நகையை வாங்கிட்டு போய் சொல்லிடுங்க. டேய் சின்ன பையலே, இன்னும் என்னடா அங்கேயே நின்னுகிட்டு இருக்க? உட்கார மனசு இல்லையோ? வந்தேன்னு வச்சுக்க, முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன். ஒழுங்கா போய் மூடிட்டு உன் கூட்டாளி பக்கத்துல உட்காந்துரு, அதுதான் உனக்கு நல்லது. இல்லன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். அண்ணே, என்ன நீ தலையை குங்கிட்டு இருக்கீங்க? அடி பழமா விழுந்துருச்சோ? எட்டு சொருப்ப நாய என் குடிச்சாரி பேல, நானே அடி வலி தாங்க முடியாம உட்கார முடியாம குத்த வச்சுட்டு உட்காந்துருக்கேன், வந்து நக்கல் பண்ணிட்டு இருக்கியா? நகை இருக்கிற இடம் தான் உனக்கு தெரியும்ல, அதை எடுத்துட்டு அப்படியே ஓடுறதை விட்டுட்டு அதை அந்த குண்டமட்டியே கொண்டு வந்து குடுத்துருக்க பத்தியா? நீ எல்லாம் விளங்குவ? என்ன ஸ்டேஷனுக்கு வந்தா நீ என்ன கழுவி ஊத்திட்டு கிடக்க? அந்த பொம்பளை தான் சொல்லிச்சு நீ இருக்கிற இடத்த சொல்லிட்ட அப்படின்னுட்டு. அதனாலதான் நான் அப்படியே காட்டி கொடுத்தேன். நாங்கே தூக்கிட்டு ஓடினோம்னா அது என்கவுண்டர்ல என்னை போட்டே தள்ளி இருக்கும். நீ ஈஸியா பேச, நீ அடியை வாங்கிட்டு இங்க உட்காந்துருக்க. உன் அளவுக்கு அடி வாங்குற அளவுக்கு இந்த பாடியில தெம்பு இருக்குமா சொல்லு? அதனாலதான் வேற வழி இல்லாம எடுத்து கொடுத்துட்டேன். அப்படி இருந்தா அந்த பொம்பளை கிட்ட நான் வரையில கார்ல வரையில டீல் பேசிக்கிட்டு தான் வந்தேன். அங்க சரின்னு கேட்டுட்டு குண்டமா அங்க வந்து அப்படியே ஆப்போசிட்டா மாறிட்டானே. நான் என்னன்னே செய்வேன்? கைக்கு வந்தது வாய் கேட்டாம போயிடுச்சுன்னு நானே கடுப்புல உட்காந்துருக்கேன். பேசாம மூடிட்டு என் பக்கத்துல நிக்காத, அந்த சைடு ஓடி போயிரு. ஐயோ, இந்த கடவுள் ஏன்னா எங்களை எப்படி சோதிக்காமனு தெரியலையே. என் பிள்ளை எனக்கு என்னன்னு கலப்பிட்டு போறோம்னு தெரியலையே. போலீஸ்காரங்களோட கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்னும் ஒரு பதில் சொல்லாம இருக்கானுங்களாமா. என்ன செய்ய நான்? திடீர்னு கல்யாணம் நாள் வேற நெருங்கிருச்சு. ஏமா எம்மோ, ஏ கை கிளவி கூப்பிடுறது காதல விழுதா இல்லையா? என்ன மட்டி? இல்ல, கீழே குனிஞ்சு விளக்கமாத்தையே பாத்துக்கிட்டு இருக்கிய. விளக்கமாத்த கொண்டு யார் அடிக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கியா என்ன? ஏமட்டி, கல்யாணத்துக்கு 4 வேற நெருங்கிருச்சு. இந்த நகையை பத்தி இந்த பையல ஒண்ணும் சொல்லாம கிடக்கல. நானே கவலையில உட்காந்துருக்கேன். நீ என்னடான்னா அங்க இருந்து வந்துட்டு நக்கல் பண்ணிட்டு அழகியாக்கும். கொஞ்சமாவது ஒரு வரவரத்தை இருக்கா மிக்கி? ஏமோ, வடை பாயா இட்லி இடியாப்பம் எல்லாம் இருக்கத்தான் செய்யுது. யாரு பெரியலன்னா நான் அவசரமா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லத்தான் வந்தேன். என்ன மட்டி விஷயம்? அது என்னென்ன தாய்க்கிழவி, நான் முக்கியமா உனக்கு சர்ப்ரைஸ் ஒண்ணு வச்சிருக்கேன். ஏமட்டி, நான் இங்க ஒருத்தி நகைய காணாம போச்சேன்னு குத்த வச்சு உட்காந்து அழுதுகிட்டு ஒப்பாடி வச்சுக்கிட்டு திரியுறேன். நீ வந்து சரக்கு வச்சிருக்கேன்னு நான் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. உன்னையா செல்லமட்டி? ஏமா அடிக்காதம்மா, ஒரு நிமிஷம் இருமா. செல்லமட்டி, எங்க இருந்து டீ வந்துச்சு உனக்கு இந்த பழக்கம்? ஏ தாய்க்கிழவி, ஒரு நிமிஷம் நான் சொல்லுதே கேளு, அதுக்கப்புறமா நீ அடிக்கவா வேணாமான்னு யோசி. இந்த விளக்கமாத்த குடுங்கிட்டு கீழே உட்காந்து தொலை. நீ சொல்லமிட்டி. அட தாய்க்கிழவி, சர்ப்ரைஸ்னா நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க போறேன்னு அர்த்தம், புரியுதா? அதாவது பரிசு. ஏமிட்டி கூறு கட்டவள,
நானே பொண்ணு போச்சே பொருள் போச்சேன்னு உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கேன். இவ வந்து பரிசு கொடுக்காமல பரிசு. நாட்டுக்கு இப்ப இது ரொம்ப முக்கியம்ல. போயமிட்டி போய் ஒழுங்கா போய் அந்த நகை என்னாச்சுன்னு போய் பாரமிட்டி. அடியே தாய் கிழவி, ஆசையா சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு வந்தா விளக்க மாத்த கொண்டு அடிடின்னு அடிக்கவா செய்த. உனக்கு கொண்டு வந்த மாதிரி என்னைய சொல்லணும். போடி அங்கிட்டு. ஏமிட்டி ஒரு பெத்த தாயா மறுவாதி இல்லாம போடின்னுட்டா போற. உன இன்னும் நாலு சாத்தி சாத்திக்கணும் மிட்டி. கொண்டம்மா என்ன அடி அடிச்சிட்டாயா விளக்க மாத்த கொண்டு. நல்ல வேலை கக்கூஸ் கழுவுற விளக்க மாத்த கொண்டு அடிக்காம விட்டாள். அது வரைக்கும் சந்தோஷம். போக்கத்தை சிரிக்கி வந்துட்டாங்க இருந்துகிட்டு சருப்பு பரைசனுக்கிட்டு. எப்படியோ சூனாப்பானா அந்த குண்டமா கிட்ட இருந்து அடி வாங்காம தப்பிச்சு வந்தாச்சு. அளவாணி பைய சாவுகாசம் இனி வச்சுக்கவே கூடாது. சீ போக்கத்தை சிரிக்கி நம்மள மாட்ட விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்துட்டாள. வரட்டும். இன்னைக்கு அடிக்கிற அடியல அவன் நெஞ்சில உள்ள மாஞ்சா சொத்தெல்லாம் நான் எடுக்கல. என் பேர் சூனாப்பானா கிடையாது. வரட்டும். அச்சோ குடியார போய் சோகமயத்துல எல்லாம் வந்து படுத்து கிடக்கான். என்ன செய்ய காத்திருக்கானோ. யோ சோனாப்பானா. ஏன்டி போக்கத்தை சிரிக்கி, ஏன்னா திமிரு இருந்துச்சுன்னா என் பரம்பரையே போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல கால் வச்சது கிடையாது. என்னையே நீ காலை வைக்க வச்சுட்டல. நீ உனக்கு எவ்வளவு கொழுப்பு எகத்தால இருந்ததுன்னா நீ இப்படி பண்ணிருப்ப. யோ கைய விடியா, நான் எதுவுமே பண்ணலையா. அம்மா யோ அடிக்காதியா, சொன்னா கேளியா. அம்மா யோ வேணையா, வலிக்குதியா. சாவடி, என்னையா மாட்டி விடுற குந்தாணி. சொன்னா கேட்க மாட்டேன். ஒன்ன